மழை வந்து இப்போ தான் பருவத்துக்கு வரதில்லை நம்ம நினச்சிட்ருப்போம், சரிங்களா? ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது அந்த காலத்து புராண கதைகள் முதல் மன்னர்கள் காலம் அது தொட்டு நீங்கள் வந்து வறட்சி அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மழையினால் ஏற்படும் வளர்ச்சி, மழை இல்லாமல் ஏற்பட்ட வளர்ச்சி, ஸோ இப்போவும் அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும், இனியும் தொடரும். அது வந்து நிதர்சனம் மாதிரி எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை வந்து திருவள்ளுவர் நான் அழகாக திருக்குறளில் பதிவு பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு பார்ப்பாங்களா? கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதில் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை வந்து பெய்யாமல் மக்களை கெடுக்கவும், அவ்வாறு கெட்டவர்களை பெய்து நன்மை பயக்கவும் வல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. அதாவது மழையே வராமல் மக்களை கெடுத்துரும். அதாவது நம்ம மழை வரலன்னா நம்மளாலே இருக்க முடியாது, அண்ட் தென் கண்டிப்பாக விவசாயம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் விலைவாசிலேருந்து எல்லாமே ஹையாக போகும், கரெக்டு தானுங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மழை வந்து எல்லாத்தையும் சமன்படுத்தும், நமக்கும் குளிர்விக்கும், பூமியும் குளிர்விக்கும், விவசாயத்தையும் நல்லபடியாக வர வச்சு நம்மளையும் நல்லபடியாக வாழ வைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க. ஆக மொத்தம் இதோட கருத்து என்னென்னா, மழை ஆக்கவும் அழிக்கவும் வல்லது.